நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. இந்த ஆண்டு வரக்கூடிய கிரக பயிற்சிகள், அதாவது கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் குரு பகவான், உங்களுடைய ராசிநாதன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே நேரத்தில் இந்த மே மாதம் 18ஆம் தேதி கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இதுதான் இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய ஆண்டுகோள்களுடைய கிரக பயிற்சிகள் சொல்லாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை இந்த ஆண்டு கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருக்காகவும் அந்த விஷயத்திலிருந்து பின்வாங்க மாட்டாருங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள், மற்றவங்களுக்கு மத்தியில் எப்போவுமே தன்னை ஒரு நல்ல விதமாக காட்டிக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக போராடக்கூடிய ஒரு நபர்கள், சுயநலம் மிக்க இந்த உலகத்தில் பொதுநலமாக வாழக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது தன்னலம் இல்லாத பொதுநலவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை ரொம்ப பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள், எந்த விதத்துலையுமே மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுங்க. நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் யாராவது நம்மளை பார்த்து என்னப்பா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை பார்த்து சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே எல்லா விஷயத்தையும் ரொம்ப பார்த்து தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள். எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுருப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு விதமான பதட்டங்க, நம்ம பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி 4 பேர்த்திட்ட சஜஷன் கேட்கக்கூடிய ஒரு சூழல். நிரந்தர நண்பர்கள் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா ரொம்ப ஒரு விஷயத்தை யாருமே அவ்வளோ சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நம்பிக்கையோட ஒரு சில காரியத்தை டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள் தான். ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு ஏதாவது மொத்த உலகமே நமக்கு எதிராக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்க. எல்லாருமே அப்படியே நமக்கு எகெயின்ஸ்டாக, ஏன்னா நம்ம மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு எகெயின்ஸ்டாகவே நடக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்க. இந்த குழப்பங்களுக்கான காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நரக வேதனையாக இருக்குங்க. எந்த விஷயத்தையுமே என்னால் சொல்ல முடியாத ஒரு சூழலில் நிறைய உழைக்கிறேங்க, ஓடா தேய்கிறேன். ஆனால் கையில் பார்த்திங்கன்னா 10 பைசா கிடையாதுங்க. நிறைய நைட்டும் பகலமாக கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கிறேன், எல்லா வேலையும் செய்கிறேங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் என் கையில் இந்த பணம் தேவைகள் எப்போவுமே ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்குங்க. என்னை எல்லாருமே நீ சுயநலவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் எப்போவுமே பொதுநலமாக தான் இருக்கிறேன். ஆனால் இந்த விஷயங்கள், அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க, குடும்ப உறவுகளும் சரி, கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளும் சரி, பெற்றவங்களும் சரி, நம்மளை எப்போவுமே ஒரு நபராக தான் பார்க்குறாங்க. எல்லாருமே நம்மளை ஒதுக்கத்தான் பார்க்குறாங்க. நம்மளுடைய நிலை அப்படிங்கிறது எதிரிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கணும். நம்பணுங்க எல்லாமே நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. யாரை நம்புறதுனே ஒரு சூழ்நிலையில் யாரை நம்புறதுனே தெரியல. நிறைய நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சாச்சுங்க. ஸோ மனைவி பிள்ளைகள் அப்படிங்கிறவங்களாம் நம்மளை ஒதுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய சூழ்நிலைகள், இந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது எப்போ தான் மாறும்? நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, வேலை செய்கிற இடத்துல எனக்கு நம்பிக்கையான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதே உருவாக மாட்டேங்குது. சொந்த பிரச்சனையெல்லாம் தேவையில்லாத அளவுக்கு, அதாவது சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் வந்துகிட்டே இருக்குங்க. கடனை எப்படியாவது அடைக்கணும். நம்ம கடன் கொடுத்தவங்க, நமக்கு கடன் கேட்குறவங்க மத்தியில் நம்ம அந்த கடனை அடைச்சிட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும். யாரெல்லாம் நம்மளை அசிங்கமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு போராட்ட குணத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வரக்கூடிய காலத்துலையாவது இந்த பிரச்சனைகள்லாம் முழுசாக எனக்கு தீருமா? நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செயலை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கனவுகளோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது. ஏன்னா
எல்லா விஷயத்துலையும் சரி, ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய வேலைக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறதே இல்லைன்னா அந்த இடத்துல எதுக்காக நம்ம வேலை செய்யணுங்க? நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய புது புது ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பேன். அந்த வேலையை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பேன். மற்றவங்களாம் என்னை பார்த்து கரெக்டாக இவர் கொடுக்குற வேலை எப்போவுமே ஒரு சின்சியராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறதே இல்லைங்க. இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் புதுசாக எந்த வேலையும் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இது வரைக்கும் இந்த 10ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து தடைகளை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால நிறைய சேஞ்சஸ், அதாவது உங்களுடைய ப்ரொஃபஷ்னல்லே நிறைய சேஞ்சஸ், புதிய ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அரசு சம்மந்தப்பட்ட துறையில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்து தடைகளை கொடுத்துட்டு இருந்தவங்க ஒரு புதிய ஜாப்பை ட்ரை பண்ணுறது, புதிய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான தடைகளை சந்திச்சாச்சு. ஏன்னா இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. ஆனால் இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இதை முடிக்கணுங்க, இல்லைன்னா இதை விட்டுட்டு வெளியே போகணும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டேன். இதனாலேயே குழப்பங்கள் அதிகமாச்சு. தெரியாமல் ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டோமோ, நமக்கு தெரியாத துறையில் இறங்கிட்டோமோ அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும். அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க. அந்த துறையில் நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்குவீங்க. அதை கற்றுக்கிட்டு அதை புது புது ஐடியாஸை வந்து அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும். ஏன்னா இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் விலகி 7ஆம் இடத்துக்கு போகிறார். நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது, பொண்ணு கொடுக்குறவங்களாம் திடீர்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாமே ஓகே ஆயிடுச்சுங்க, கல்யாண வகையில் கொண்டு போயாச்சு. ஏதோ ஒரு சின்ன விஷயம் அந்த குடும்பத்தில் பேச்சு ரீதியாக பேச்சுவார்த்தைகளில் நடந்த சில விஷயங்களில் இன்றைக்கி என் கல்யாணமே நின்று போகிற அளவுக்கு வாய்ப்புகள் வந்துருச்சுங்க. ஸோ இந்த கல்யாண அமைப்பு அப்படிங்கிறது இருக்குன்னா இந்த 7ஆம் இடத்துல நகரக்கூடிய குரு பகவானுடைய கலசரஸ்தானத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கட்டாயமாக உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் ஏற்படுத்துங்க. ஒரு திருமணம் நடந்துருச்சு, அந்த திருமணத்துலேருந்து வெளியே வந்துட்டுங்க, ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய ஒரு 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நல்ல பலனை கொடுக்குமா, மறுபடியும் மீண்டும் அந்த பழைய கசப்பான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்திடுமா, அந்த வாழ்க்கையிலே மறுபடியும் திரும்ப கொண்டு போய் தள்ளிடுமோ அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய காலகட்டங்கள், நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கான யோக காலகட்டமாக இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக ஏற்படுத்துங்க. குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா ரொம்ப வருஷமாக அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தாங்க பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதனாலேயே மற்றவங்க தேவையில்லாத மற்றவங்க பேசுகிறது, நமக்கு அந்த பிரச்சனை இருந்தாலுமே மற்றவங்க பேசும்போது தான் அது ஒரு நிறைய, அதாவது கேவலமாக இருக்க மாதிரி, நிறைய அசிங்கப்படுத்துகிற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தும். என்னப்பா இவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே, இந்த சொத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாக்கிட்டாங்க. அந்த சொத்து பத்துக்கள் பிரச்சனை இல்லைனாலும் மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, நீங்கள் இந்த டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை இல்லாத விஷயத்தை நிறைய பேர் நிறைய விதமாக வந்து அதை வந்து உருவாக்கி விட்டாங்க. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டே இருக்கோம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதே எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க, பேசாமல் மியூச்சுவலாக நாங்கள் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டோம். நிறைய பேர் இப்போ வந்து பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை மாறுங்க. இந்த மனைவி சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள், அதாவது மனைவி கணவனுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, மனைவி பிள்ளைகளோட எல்லாருமே ஒரே இடத்துல வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. சொந்தமாக ஒரு சில ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுருக்குங்க. வீடு கட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுற முயற்சிகள் கூட நிறைய நேரத்தில் வந்து பிரேக் ஆகிட்டே இருக்குது. புதுசாக ஒரு நகை நட்டு சேர்க்கைக்கு உண்டான சூழல் அப்படிங்கிறது, ரொம்ப நாளாக வந்து அடகு வச்ச நகைகள்லாம் மீட்டெடுப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல விதமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உருவாக்கும். ஸோ உங்களுடைய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்வதற்கான சில முயற்சிகள் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க.
குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அவங்கக்கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறதுலாம் அந்த வரக்கூடிய காலகட்டங்களில், ஏன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அவங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எஜுகேஷனில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது. எதை படித்தாலும் மறந்து போயிடுறாங்க. பயங்கர குழப்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள், சில விஷயத்தை தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது எஜுகேஷன் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. தேவையில்லாத சில பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத தவிர்க்கணுங்க. வெளி வகை உணவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹெல்த்தான ஒரு ஃபுட்டை எடுத்துக்கங்க. ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலுங்க. ஸோ தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சில பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக தீரப்போகுது. புதிய சொத்துக்கள் சேர்க்கை, நகநட்டு சேர்க்கை, அதே போல் வண்டி வாகனங்களுக்கு உண்டான சில மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படிங்கிற எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட கண்டிப்பாக இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. ரொம்ப நாளாக ஒரு கடன் இருந்திருக்கும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணி வீணாக வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும், அவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து வாழணும், நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக நல்ல வார்த்தைகள், நல்ல வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்களும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு விதமான வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.